ஸோ இவங்க வந்து 80s கிட்ஸா 90s கிட்ஸா 80s கிட்ஸு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஜேபிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள விட்டுருவோமா நம்ம வந்துட்டு. ஸோ அவங்கக்கிட்டையும் வந்து இந்த பாட்காஸ்ட்குள்ளே வந்து நுழைச்சிடலான்னு சொல்லி தான் ஒரு சின்ன கேள்வி. ஸ்டைலோ மைலோவா உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்து இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகேங்களா? ஸோ 80s கிட்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ 80s கிட்ஸ்னால் அப்போ உள்ள 80s கிட்ஸுக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். என்ன நினைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுவீங்க? பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை பற்றி இன்ட்ரோ ஒரு சின்னதாக சொல்லுங்கள். எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன செய்றீங்க? அப்படி நான் ஜேபிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் புவனேஸ்வரி. சொந்த பிஸ்னஸ் செய்கிறேன் நான். என்ன மசாஜ் சென்டர் வச்சிருக்கீங்க? ஓகே தான். சோ ஓகே, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மறந்துருப்பீங்களா? மறக்கல. What nonsense you are talking about? அப்போ உள்ள 80s கிட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப வந்து எல்லாமே மாடர்ன். எது எடுத்தாலுமே மாடர்ன். சோ அப்போ உள்ளவங்கலாம் வந்து சும்மா ஒரு பொட்டு வச்சுட்டு கீழே அந்த கண்மை போட்டுட்டு என்ன எதுவும் பண்ண முடியாதுடா ஒரு பவுடர் அடிச்சு அடிப்பாங்க. அடிக்கலாம்ல. ரொம்ப இம்பார்ட்டன்டா திணூர் வைப்பாங்க. இப்போ உள்ளவங்க வந்து மெயினா வந்து ரொம்ப ஸ்டைலா செய்றாங்க. இப்ப அடுத்த கேள்வி வந்து ஜோதி கிட்ட போகும், ஓகேங்களா? ஸோ அவங்க நினைச்சிருப்பாங்க சந்தோஷமா வந்தா வச்சு மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன ஒரு சிம்பிளான ஒரு கேள்வினா வந்து 80ஸ்க்கும் 80ஸ்ல உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், ஹாப்பியா இருந்த ஒரு மூமெண்ட், இப்போ 80ஸ்ல கிடைச்ச ஒரு விஷயம் எனக்கு இப்ப கிடைக்கவே இல்லை அப்படின்னா எதை சொல்லுவீங்கன்னு உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு உங்களோட கேள்விக்கான பதில் சொல்லலாம். ஹாய், என் பேர் ஜோதி. ஸோ ஜேபிலேருந்து வந்திருக்கேன். 80s மிஸ் பண்ணுறதுனா சாங் சொல்லலாம். அப்போல்லாம் சாங்க்கும் இப்போல்லாம் சாங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, அது கேட்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இப்போ உள்ள அந்த சத்தத்துக்கும் அப்போ உள்ள அந்த மெலோடிக்கும் என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாங் சொல்லலாம். வந்து ஸ்ரீ கிட்ட கேட்போம். ஸோ என்ன கேட்குறேன்னா, ஸ்ரீ வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு ஓகே, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இதை சொன்னால் புரியவே வைக்க முடியாது, அடப்போ இதை சொல்லி நம்ம புரிய வைக்கிறதோட நான் சொல்லாமே இருந்துடலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. அப்போ உள்ள 80s கிட்ஸ்ல வந்து சொல்லி புரிய வைக்கிறது, இப்ப சொன்னா புரிய வைக்க முடியல அப்படின்னு சொன்னாக்கா வந்து புரிய வைக்காம இருந்துடலாம்ப்பா எப்படியோ போங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சமைக்கிறது. ரெண்டாவது இது வந்து வீட்டு வேலை. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி வீட்டு வேலை. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. வீடு கூட்டினியா, அம்மாம்மா கூட்டினேன். ஆனா வீடு வந்து கூட்டி முன்னெல்லாம் வந்து நம்மலாம் குனிஞ்சு கூட்டணும். ஆமா, எல்லாம் குனிஞ்சு மூலையில எப்படி வீடு கூட்டுவாங்க? மூலையில நம்ம வச்சா என்ன சொல்லுவாங்க, மூலையில வச்சா நம்மள மூதவி கொடுக்குறாங்க. அதுலயே வந்து ஜாடு எல்லாம் அடி வாங்கியிருப்பாங்க. ஆமா. சோ ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க கூட்டி இங்க ஆரம்பிப்பாங்க, நம்ம அப்படி திரும்பி ஏதாவது செய்யறதுக்குள்ள போயிருவாங்க. அங்க கூட்டிட்டேன். சோ என்னோட கருத்து வந்து அது நம்மளே செஞ்சிடலாம். ஆமா, நமக்கு அமைஞ்ச வாழ்க்கை இதுதான் ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது. வேற வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்பதான் நீ உருப்படியான ஐடியா கொடுத்துருக்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கேள்வி வந்து செம்மையான கேள்வி. ஜோதிக்கு தானே கேட்க போறேன். ஜோதி, 80ஸ்ல நம்மளோட ஆயுதங்கள் எது? வாங்கின ஆயுதம், அம்மா கையில வாங்கின ஆயுதம் எது? நான் ரொம்ப அடி வாங்கினது இல்லை, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைப்புக்கு தான் ஹேங்கர், வீட்டுல உள்ள குச்சி தொடப்போம், ஜாடு. ஆமா, முன்ன உள்ள ஜாடுலாம் வந்து இந்த கம்போடியா வரும். ஆமா, இப்பலாம் வந்து இந்த பிளாஸ்டிக் அது உடையிற அளவுக்குல விழுவோம். நல்லா வாங்கியிருக்கேன். நானும் பொம்பளை பிள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே சுத்தி வாங்கியிருக்கா செம்மையா. அடுத்தது அப்ப நீங்க அடி வாங்கிருக்கீங்களா? ஒரே ஒரு இந்த கம்பா இருக்கல. ஆனா இப்ப அதெல்லாம் பாய்ச்சா என்ன ஆகும்? அவ்வளவுதான், நம்ம பிரிசன் தான், கேஸ போட்டு உள்ள. ஓகே, இப்போ உங்க 2 பேத்துல என்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? 80s பத்தி. 80s பத்தியா? நீங்க யார்கிட்ட அடி வாங்கிருக்கீங்க? நம்ம வாங்காத ஆளுகிட்ட வீட்டை சுத்தி கம்பத்தை சுத்தி வாங்கிக்கிட்டே தான் இருப்போம்.
எங்க அம்மா நீ அழுற வரைக்கும் அடிப்பாங்க, நீ அழுந்தாதான் விடுவாங்க. நான் அழுவ மாட்டேன், நீங்க அடிச்சுக்கிட்டே இருங்கன்னுவேன். 2 ஜாடு உடஞ்சிரும், ஹேங்கர் உடஞ்சிரும், சம்பா அழுவே மாட்டேன். நீ அழுத கௌரவம் கிடைச்சு அந்த வயசுலயே எங்க அம்மா தப்பு செய்யறா தப்பு செய்யறியோ நீ அடி வாங்குற, ஆனா நீ அழுவணும்னு வாங்க. நான் அழுவ மாட்டேன், நீ எவ்வளவு இன்ன வரைக்கும் எங்க அம்மா அதை சொல்லி காமிப்பாங்க. அழுவே அழுவாது, எத்தனை ஜாடு உடஞ்சாலும் சரி அப்படியே தான் நிப்பா சாமி. என்ன கேட்க சொன்னீங்கன்னா வந்து என்னோட கேள்வி என்னன்னா, களி சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல சாப்பிட்டது இல்ல. ஓகே. ஏன்னா இப்போ உள்ள அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியும். ஆக்சுவலா களிலாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து கோயிங் டு 70s அந்த மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. நான் சொல்ல போனா நான் எஸ்டேட்லயும் இருந்ததும் இல்லை. அந்த கம்பம் நொய்யூல இருந்திருக்கேன், ஆனா அந்த எஸ்டேட் லைஃப்ல வாழ்வில் அந்த மண் வாசனைகள் இதுலலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த குளம் விளையாடுறது அதெல்லாம் எனக்கு இருந்ததே இல்லை. ஆனா செம்மையா வாங்கிருக்கேன். நாய் கம்பத்துல அடி வாங்குது யாருன்னு கேட்டா நான் தான். தேங்க்யூ, பபாய். தேங்க்யூங்க, நன்றிங்க. நானே எழுதி கொடுத்துட்டேங்க.